ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு துணியில் வச்சு வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஈரம் காஞ்ச பிறகு அதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எனக்கு வந்து உடஞ்சிருக்கும், ஏன்னா நான் வந்து கத்தியில் கட் பண்ணேன். அது வந்து சரியாக ரவுண்டாக வரல, அங்கங்கே உடஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ரவுண்டாக வேணும்னா நீங்கள் கேரட் துருவலை வந்து சீச்சு எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இப்போ வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கை விட்டு பெசரக்கூடாது. இது மாதிரி குலுக்கி எடுத்தாலே வந்து எல்லா சிப்ஸ்லேயும் வந்து அந்த மிளகாவும் உப்பு வந்து சார்ந்துடும். இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து முட்டை குருமா தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக முட்டையை வேக போட்டிருந்தேன். முட்டை குருமா வந்து இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் போய் உடச்சி ஊற்றி தான் செய்வேன். அன்றைக்கி வந்து வேக வச்சு செஞ்சுருந்தேன். வேக வச்ச முட்டையை வந்து குழம்புல போடும்போது லைட்டாக அது மாதிரி கத்தியில் வந்து கீறி விட்டு போடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு வந்து அந்த உப்பு இதெல்லாம் வந்து அந்த இதில் முட்டையில் வந்து சாரும். வெளியில் மட்டும் வேகாமல் உள்ளேயும் வந்து அந்த குழம்போடைய இதெல்லாம் இறங்கும். தம்பிக்கு அப்படியே சாப்பாடு வச்சு ஊட்டிட்டு அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அது ரொம்ப நாளாக மறந்துகிட்டே இருந்தேன். அதனால் சிலிண்ட்ரு மாட்டின நாள் வந்து எப்பயும் வந்து நான் அந்த கேலண்ட்ரு வந்து ஒட்டிடுவேன் சிலிண்டரில், ஏன்னா மறக்கக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து நான் வந்து வடித்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். சாதம் வந்து எப்பயும் வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கஞ்சியை வந்து வச்சு தான் ஊட்டுறது. எப்பயும் நான் அவசரப்பட்டு கீழே ஊற்றிடுவேன், அப்புறம் தான் ஞாபகம் வரும். இது மாதிரி நான் அந்த கேலண்டர் பேப்பரை பிச்சு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அன்றைக்கி ஞாபகமாக ஊற்றிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சேன். அன்றைக்கி வந்து இந்த வேலையை முடித்தேன். இது வந்து இந்த கம் வச்சு ஒட்டி பாருங்கள், நல்லாவே ஒட்டும். அதுக்கப்புறம் பிய்யவே பிய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.